மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பதிலை மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் வழியாக தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது. எதிர்வரும் மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பில் தங்கள் கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் மதிமுகவின் கோரிக்கை மீது இன்று முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் அதிகாரிதான் முடிவு எடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பம்பரம் சின்னம் பொது சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், பம்பரம் சின்னம் பொது சின்னம் பட்டியலிலும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலிலும் இல்லை என நேற்று தெரிவித்தார். எனவே மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையர் தான் முடிவெடுப்பார் எனவும் கூறினார். தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக மனு அளித்துள்ளதாகவும் அந்த மனு மீது புதன்கிழமை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. மதிமுக வழக்கறிஞர்களுக்கு இமெயில் மூலம் தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. தேர்தல் ஆணையத்தின் முடிவு குறித்து இன்று மதியம் 2:15 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கக்கூடும். பொதுவாக சின்னம் ஒதுக்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் முடிவையே தீர்ப்பாக அறிவிப்பார்கள் என தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த தகவல் வெளியாகும் வரை